ஏன்னா 3 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பசங்க. எப்போவா இருந்தாலும் சரி, எப்போவா இருந்தாலும் சரி ஒன்று கொடுப்பானுங்க, அவ்வளோதான். அந்த அடல்ட் டாக்ல என் பசங்க என்கிட்ட பேசவே பேசாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா. அம்மாவையா இப்படி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி வந்து என்ன ஒரு ஆக்ட்ரஸா அவங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணாங்க. அந்த அம்மா நீ வந்து ஆக்ட்ரஸா, நீ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் நீ நடிச்சிருக்கியா அப்படின்ட்டு தே ஆல்வேஸ் ஃபீல் ப்ரௌட் அபவுட் மீ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிடையாது. அதனால வந்து ஹஸ்பண்டுக்கு இருந்த இது நிலைக்கும் அவருக்கு நான் மனைவி. நான் அம்மான்றது அன்கண்டிஷனல், எப்படியா இருந்தாலும் அம்மா அம்மா தானே. ஸோ அந்த லவ்ல எந்த டிஃப்ரென்ஸும் வரவே வராது. ஏன்னா 3 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பசங்க. ஸோ அதனால வந்து எப்போவா இருந்தாலும் சரி, எப்போவா இருந்தாலும் சரி ஒன்று கொடுப்பானுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தானே ஒன்றா இருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும், திரும்பவும் என்ன அடிச்சுக்கிட்டாலும், என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும், விஷயங்கள் நடக்குது, தகராறு என்ன ஆனாலும் சரி, அகெயின் வி ஆர் ஃபேமிலி, வி ஹாவ் டு பி டுகெதர் அப்படின்னு